அவங்களுக்கு கான்சியஸ் இன்னும் வரல. மத்தபடி ஆரோக்கியமா தான் இருக்கா. 2 நாளைக்கு முன்ன இருந்ததை விட இன்னைக்கு பல்ஸ் ரேட் கரெக்டா இருக்கு, பிபி கரெக்டா இருக்கு, ஹார்ட் பீட்டும் கரெக்டா இருக்கு, ஹீமோகுளோபினும் பெட்டரா இருக்கு. இவ்ளோ பாசிட்டிவ் இருந்தும் அவளுக்கே இன்னும் கான்சியஸ் வரலன்னு எனக்கே புரியல. அப்புறம் அவளோட உள் மனசு அவளுக்கு கான்சியஸ் வரத விரும்பலையோன்னு தோணுது. டாக்டர், நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியல. அதாவது பொதுவா ஒரு பேஷண்ட்க்கு கியூர் ஆகுறதுக்கு நாங்க குடுக்கற மருந்து, மாத்திரை, ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் 2வது பட்சம்தான். முதல் காரணம் அவங்களோட உள் மனசை நம்பணும். நமக்கு பெருசா எந்த ஆபத்தும் இல்ல, நம்ம சீக்கிரமாவே குணமாயிடுவோம், சீக்கிரமாவே எழுந்து எப்பவும் போல நடமாட ஆரம்பிச்சிருவோம், இந்த மாதிரி எல்லாம் அவங்க உள் மனசு நம்பணும். அதுக்காக ரொம்ப விருப்பப்படணும். அப்படி விருப்பப்பட்டா அவங்க உடம்புல பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் உள் மனசோட வில் பவர் மூலமா சீக்கிரமாவே குணமாவாங்க. அப்படியெல்லாம் உள்டாவா அவங்க மனசு நம்ம உயிரோட தான் இருக்கோங்கிறத நம்பணும். கிட்டத்தட்ட நம்ம இறந்துட்டோங்கிற ஃபீலிங்லயே மூழ்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லனா வாழ விருப்பப்படாம இப்படியே இறந்துடலான்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிரும் மனசு. அப்படியெல்லாம் இல்ல, நான் பொதுவா ஒரு பேஷண்டோட ஃபேக்ட பத்தி சொல்றேன். மீராவோட உள் மனசு இப்ப நான் சொன்னது 2வது வகையில சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருச்சோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அவ உடம்பு எல்லா வகையிலயும் ஆரோக்கியமா இருந்து அவளுக்கு இன்னும் கான்சியஸ் வரலையோன்னு தோணுது. இப்ப அவளோட உள் மனசு பழையபடி இந்த பூமியில நான் வாழணும், அதுக்கான காரணம் காரியம் இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்குதோ அப்பதான் அவளுக்கு கான்சியஸ் வருமோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. சாரி. மீரா, நான் தோத்துட்டேம்மா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அந்த பொம்பளை வெறி பிடிச்ச ராகவன் கிட்ட நான் தோத்துட்டேம்மா. நீ இந்த முடிவெடுத்த அடுத்த நிமிஷம் எனக்கு தானே போன் பண்ண. இதனால இந்த அக்கா நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது தேர்வு சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கையில தானே. நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராகவனோட ஒரிஜினல் முகத்தை இந்த அக்கா எப்படியோ எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே. அதனால தானே நீ எனக்கு போன் பண்ண. உன்னோட இந்த நம்பிக்கைய இந்த அக்காவால நிறைவேற்ற முடியலம்மா. அந்த ராகவன் தான் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் திறந்த எல்லா கதவையும் மூடிட்டான். அவனை பத்தின உண்மைய எல்லாருக்கும் தெரியப்படுத்த எனக்கு கிடைச்ச அத்தனை சப்போர்ட்டையும் அந்த பாவி தடுத்து நிறுத்திட்டான்.
அந்த ராகவனை என்னால ஒண்ணும் பண்ண முடியல மீரா. அம்மா ஒரு நிமிஷம். இப்போ ராகவன் யார சொல்ற? உங்க பொண்ணு மீரா படிக்கிற ஸ்கூலோட கரஸ்பாண்டன் ராகவனை தான் சொல்றாங்க. ஏமா இந்த தம்பி சொல்றது உண்மையா? நீ இவ்வளவு நேரம் அந்த ராகவன் சாரியா சொல்லிக்கிட்டு இருந்த? என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு அவரா காரணம்னு சொல்ற? ஆமா. என்னது ஆமாவா? அந்த ராகவன் சாரால என் பிள்ளைக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு தெரியுமா? அவரை போய் உன் இஷ்டத்துக்கு எதோ சொல்லிட்டு இருக்க. அவர் மட்டும் மனசு வைக்கலனா என் புள்ள அவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்க முடியுமா? அவர் இல்லனா என் புள்ள நல்ல துணிமணி எல்லாம் உடுத்திருக்க முடியுமா? படிச்சு வீட்டு புள்ள மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் பேசத்தான் முடியுமா? இது எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு அவராலதான் என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ராகவன் சார் எங்களுக்கு கடவுள் மாதிரிமா. எங்க குடும்பத்தோட கொலசாமி அவரு. அவரை போய் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கே உன்னையெல்லாம். நிறுத்துங்க. யாரு நல்லவன், யாரு சாமி? அந்த ராகவனா? அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ராகவன் மனுஷனே இல்ல. அவனை போய் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ராகவன் சரியான பொம்பளை வெறி பிடிச்ச மிருகம். பச்சை பிள்ளைங்க கிட்ட கூட அருவருப்பா நடந்துக்கிற பிசாசு. மா வேண்டாம். இதுக்கு மேல ராகவன் சார் பத்தி தப்பா பேசுனீங்க. யோ, நீங்க ரெண்டு பேரும் அந்த ராகவன் மேல வச்சிருக்க கண்மூடித்தனமான நம்பிக்கையால அவனை பத்தின உண்மையா எதையுமே சொல்ல விடாம உங்க பொண்ணை தடுத்ததுனாலதான் வேற வழியே இல்லாம இப்படி அவ மருந்து குடிச்சிட்டு இங்க படுத்து கிடக்க. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்காக தானே அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதாவது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ராகவன் ஒண்ணும் நல்லவன் இல்ல. உங்க வறுமையை வச்சு நல்லவன் மாதிரி உங்களை ஏமாத்தி உங்க பொண்ணையும் சீரழிக்க பார்த்த சைக்கோ அவன். அந்த பாவியால உங்க பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு மன உளைச்சல்னு அவ உங்ககிட்ட பல தடவை பல விதமா சொல்ல முயற்சி பண்ணிருக்கா. ஆனா நீங்க அவன் மேல இருந்த முட்டாள்தனமான நம்பிக்கையில உங்க பொண்ணு என்ன சொல்ல வராங்கறத நீங்க எதுவும் காது கொடுத்து கூட கேட்கல. அதனாலதான் உங்க பொண்ணு மனசு வெறுத்து போய் பெத்தவங்க கிட்டதான் நம்ம பிரச்சனைய சொல்ல முடியல, பேசாம கடவுள்கிட்டயாவது போய் சொல்லிடலான்னு அந்த ராகவனால அனுபவிச்ச கொடுமையெல்லாம் ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கா. அந்த டைரிய இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டைரியில உங்க பொண்ணு என்னெல்லாம் எழுதிருக்கான்னு தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஐயோ என் சாமி, அந்த ஆளு உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கானா? இதைத்தான் அப்பா எடுத்து சொல்ல வந்தியா கண்ணு? இதுக்காகத்தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னிய கண்ணு? இது எதுவுமே தெரியாம நாங்க ரெண்டு பேரும்
முட்டாள்தனமா அந்த பொறுக்கிய நல்லவன்னு நம்பிட்டு இருந்துட்டோமே. எங்களை மன்னிச்சிருமா. நீங்களும் எங்களை மன்னிச்சிருங்க. எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ, ஒரு வாட்டி கண் முழிச்சு பாரு மீரா. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், கண் முழிச்சு பாரு மீரா. நீ வாழணும் மீரா. டாக்டர் சொன்ன மாதிரி நீ இந்த பூமியில வாழ்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு மீரா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராகவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீ பாதிக்கப்பட்ட மாதிரி அப்பாவி பொண்ணுங்க யாரோ அந்த பாவியால பாதிக்கப்பட்ட கூடாது. இதெல்லாம் நடக்கணும் மீரா. அந்த பாவிய பத்தின உண்மைய நீதான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அக்காவோட எஃப்எம்க்கு வந்து அந்த பாவி யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் கிட்ட நீ எப்படிப்பட்ட கஷ்டம்லாம் அனுபவிச்சன்னு இது எல்லாத்தையுமே நீ தெரியப்படுத்தணும் மீரா. கண் திறந்து பாரு மீரா. ப்ளீஸ் மீரா, கண்ணை திற மீரா. நீதான் எனக்கு சாமி மாதிரி. நீயும் என்ன கைவிட்டுறத மீரா. கண் முழிச்சு பாரு மீரா, ப்ளீஸ். மீரா, மணி மீரா, கடவுளே, நசமா. சீக்கிரம் வாங்க, என் பொண்ணை பாருங்க. இவங்க நார்மல் ஆயிட்டாங்க, பட் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி. மீரா, மடி மீரா. கண்ணு அக்கா, உங்க எஃப்எம்க்கு நான் வரேன்க்கா. நான் மக்கள் கிட்ட அந்த ராகவனை பத்தின எல்லா உண்மையும் சொல்றேன்க்கா. சித்து, நீ இப்பவே மேக்னா உடனே கால் பண்ணி அடுத்த அரை மணி நேரத்துல மீரா அந்த ராகவனை பத்தி பேச போறான்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லு. சரிங்க. சீக்கிரம் சொல்லு. சொல்லு சித்து. மேக்னா, மீராவுக்கு கான்சியஸ் வந்துருச்சு. என்னது, அப்படியா? சூப்பர் சித்து. நான் இப்பவே அவளை அங்க பார்க்க வரேன். இல்ல இல்ல, நீ இங்க வர வேண்டாம். மீராவே அங்க வர்றா. ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா மேக்னா, இன்னும் அரை மணி நேரத்துல மீரா அந்த ராகவனை பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம எஃப்எம் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்த சம்மதிச்சிட்டா. நிஜமாவா சொல்ற? நீ இந்த விஷயத்தை இப்பவே மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிரு.
ரேடியோல மட்டும் இல்ல சுது, இந்த ப்ரோக்ராம எல்லாரும் மிஸ் பண்ணாம கேட்க இப்பவே சோஷியல் மீடியால ஃபுல்லா வைரல் ஆக்கிடுறேன். சூப்பர் மேக்னா. சீக்கிரம் மேக்னா, நாங்க வந்துடுறோம். சரி சுது. ஹாய் ஹலோ வணக்கம். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தியோசி லைஃப் மியூசிக். நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த ப்ரோக்ராம கேட்க தவறி இருந்தா அவங்க கிட்ட நீங்க இந்த ப்ரோக்ராம சோஷியல் மீடியால எப்ப வேணாலும் கேட்கலாம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இது என்னோட வழக்கமான பொழுதுபோக்கு ப்ரோக்ராம் இல்ல, இது நம்ம வீட்டு பொண்ணுங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பாடம். கரஸ்பாண்டன்ட் ராகவனை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க பார்வையில இதுவரைக்கும் அந்த ராகவன் ரொம்ப நல்ல மனுஷனாவும் பள்ளி கடவுளாவும் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அந்த ராகவன் எவ்வளவு மோசமான மனுஷன், எவ்வளவு அருவருப்பான மனுஷங்கிறது மீராங்கிற ஒரு அப்பாவி பொண்ணு மூலமா இப்ப வெளியே வந்திருக்கு. மீரான்னு ஒரு ஏழை வீட்டு பொண்ணு ராகவனோட ஸ்கூல்ல 10வது படிச்சிட்டு இருக்கா. அவகிட்ட வந்து அந்த ராகவன் பல நேரத்துல பல விதமா பாலியல் தொந்தரவு பண்ணிருக்காரு. மீரா கிட்ட மட்டும் இல்லங்க, அந்த ஸ்கூல்ல படிக்கிற நிறைய அப்பாவி பொண்ணுங்க கிட்ட ராகவன் இதே மாதிரி மோசமான வேலைய இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல பயந்துகிட்டு சொல்லாம மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி மீராவும் அவரை பத்தி வெளியே சொல்ல பயந்துகிட்டு தன்னோட பர்சனல் டைரியில அந்த ராகவனை பத்தின எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சு தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க மீராவோட பர்சனல் டைரிய கண்டுபிடிச்சு படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அந்த ராகவனை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. அப்புறம் அந்த டைரி எடுத்து ராகவனை நேர்ல சந்திச்சு நியாயம் கேட்க முயற்சி பண்ணப்போ அவருக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் உறுத்தலும் இல்லாம எனக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு, என்னெல்லாம் உங்களால எதுவுமே செய்ய முடியாது, மரியாதையா போயிடுங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப மிரட்டினாரு. அதுக்கப்புறம் நாங்க அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி அவர்கிட்ட மீராவோட டைரியை ஒப்படைச்சு ராகவன் மேல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தோம். ஆனா அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த இன்ஸ்பெக்டரும் ராகவனுக்கு சேவை செய்யறவர்னு. அந்த இன்ஸ்பெக்டர் நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கல, மீராவோட டைரியும் திருப்பி கொடுக்கல. அப்புறம் அந்த ராகவனால பாதிக்கப்பட்ட இன்னொரு பொண்ணு கொஞ்சம் தைரியமா வந்து ராகவனை பத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக எங்க எஃப்எம் வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா வழியிலேயே அந்த ராகவன் அவங்கள மிரட்டி திருப்பி அனுப்பிட்டாரு. அப்ப அந்த விஷயத்த அந்த ராகவனே எங்களுக்கு போன் பண்ணி சொல்லி நக்கலா வேற சிரிச்சாரு. இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது, இதுக்கு மேல அந்த ராகவனை பத்தி உலகத்துக்கு எப்படி தெரியப்பட்டதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்த மீரா கான்ஷியஸ் வந்து கண் முழிச்சா. இப்ப அந்த மீராவே அந்த ராகவனை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஓ, மீரா ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பிட்டாங்க.